வணக்கம். இன்றைக்கி தக்காளியே இல்லாமல் ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காய்ஞ்சதும் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன். பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததும் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொட்டுக்கல்லையே சேர்க்கணும். பொட்டுக்கல்லையை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு நான் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தப்பை தாளிக்கணும். எப்படி தாளிக்கணும்னா அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு எப்பயும் போல் நம்ம தாளிச்சிடணும். இந்த சட்னிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயத்தை எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டு தாளித்ததும் அந்த சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா, அதாவது நல்லா வதக்கிட்டு போட்டுட்டோம்னா சட்னி நல்லா சுவையாக இருக்கும். கருவேப்பிலை தாளிப்புக்கு. இந்த சட்னி எப்படி இருக்கணும்னா திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.